அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் குரு பகவான் உச்சம் பெறுவதால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு அமோகமான யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, குரு பகவான் உச்சம் பெறுவது அனைத்து ராசிக்காரர்களுக்குமே அபரிவிதமான நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும், அதிசாரமாக உச்சம் பெறுவதால் அவருடைய சஞ்சார அமைப்பின் காரணமாக இந்த 3 ராசிக்காரர்களுக்கு மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் அமோகமான வளர்ச்சியும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது, அப்படி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை எப்படி சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் அவர் உச்சம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த மிக சிறப்பான நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அசூர வளர்ச்சியும் அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. எனவே அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதோடு மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகளை இந்த வேளையில் குரு பகவான் உச்சம் பெறுவதால் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. எனவே குரு பகவானினுடைய இந்த அமைப்பை மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் உச்ச குரு அதிசாரமாக அமரக்கூடிய இந்த வேளையில் சுமார் அடுத்து வரக்கூடிய 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமோகமாக உங்களை தேடி வருகிறது. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்ப்பதோடு பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்றவற்றை நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு பிறகு உச்சம் பெறுகிறாருங்க. அவர் உச்சம் பெறுவது மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுவது இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம். ஏனென்றால் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவுல பலம் பொருந்திய அமைப்பில் விளம்பெறுகிறார் குரு பகவான். அக்ர இயக்கமோ அதிசார இயக்கமோ பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தாது என்றாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால், பலம் பெற்றிருப்பதால் பல வகையில நன்மை உறுதியாகவே நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான சுபகாரியங்களும் மங்களகரமான சுப நிகழ்வுகளும் இந்த வேளையில் உறுதியாகவே அடுத்தடுத்து நிறைவாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுக்கிறார். ஏனென்றால் குரு பகவான் நீச்சம் பெற்றிருக்கும் போது வலுவிழப்பார், ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது நிறைந்த நன்மையை கொடுப்பார். அதைவிட உச்சபலம் பெறும் தருணம் என்பது அனைத்திலும் மிக பெரிய அளவிலான ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில்தான் தற்போது அமர்ந்திருக்கிறார். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு பகவான் மனித வாழ்வுல பெரிய அளவிலான வளர்ச்சி, முன்னேற்றம் என அனைத்தையும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடியவராக இருப்பவர் குரு பகவான் தான். மனித வாழ்வில் நேர்கதியில் தடைதாமதம், சிக்கல், சிரமம் அனைத்தையும் தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவர் என்றால் உறுதியாகவே குரு பகவான் மட்டும்தான். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சிறப்பாக கைகூடும். அது மட்டுமல்லாது குரு பகவான் விதமான நன்மையை 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் பெறும்போது அள்ளி கொடுப்பாருங்க. சுகஸ்தானத்தில் இயற்கை சுபகிரகமாக இருப்பதோடு மட்டுமல்லாது பாவகிரக சேர்க்கையாலும் முழு சுபகிரகமாக இருக்கிறார். அவர் இந்த வேளையில் தனித்து வலம் பெறுவதை காட்டிலும் மிக சிறப்பாக அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் அப்போது சந்திரனுடன் இணைந்து வலம் பெற போகிறார். எனவே இந்த தருணத்தில் பெரும்பாலும் தனித்து இருந்தாலும் கூட அவர் உச்சம் பெற்றிருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தார தப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான
அளவிலான சுபகாரியங்களும் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் அதிரடியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும். குரு பகவான் ஜென்மம் அஷ்டமம் போன்ற சாதகமற்ற இடங்களில் அமர்ந்தாலும் கூட குரு பகவான் இந்த வேளையில் தோஷமற்ற அமைப்பில் அதீத பலத்துடன் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல நாள் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில், நீண்ட நாள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. தொட்ட காரியம் அனைத்திலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான வேளையாக நிச்சயமாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த வேளையில் பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த அற்புதமான தருணமாக மாற்றுவதோடு மட்டுமல்லாது மிக பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அடுத்தடுத்து சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவேதான் உறுதியாகவே ரெட்டிப்பு மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல காரியங்கள் தாரதப்பட்ட கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூடுகிறது. எனவே தவறவிடாமல் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்கள் கையில்தான் இருக்கிறது. குரு பகவான் உச்சம் பெறுவது பொதுவாகவே அனைத்து ராசிக்காரர்களுக்கும் நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் என்றாலும் கூட அதிசாரமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடத்தில் 2, 5, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். இதில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்தில் மீன ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். மீன ராசிக்காரர்களுக்கு 7.5 சனி என்பதால் நிச்சயமாக குரு பகவான் உச்சம் பெறுவதால் நிறைந்த நன்மை வலுவாக கிடைக்கும். ஆனால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்றாலும் கூட குருவிற்கு நேர் எதிராக சனி பகவான் வலுவாக வலம் வருகிறார். எனவே சமமான பலன்கள் உண்டு. ஆனால் இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் குரு பகவானின் உச்சத்தால் தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும், அது மட்டுமல்லாது நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் கைகூடும். அதில் 2ஆம் இடமான மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு பகவானின் அமைப்பு அமோகமான வளர்ச்சியையும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் அள்ளி கொடுக்க போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் தடை தாமதமின்றி சிறப்பாக கைகூடும். மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று நினைத்த காரியங்களை கூட தடை சிக்கல் சிரமம் இல்லாமல் வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ள முடியும். அதோடு மட்டுமல்லாது எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் கடகராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக அமர்வதால் கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவிலான அசூர வளர்ச்சி இந்த தருணத்தில் உண்டு. லாபத்தை பல மடங்கு உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மிக பெரிய அளவில் அபரிவிதமாக கைகூடுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு லாபம் என்பதால் அமோகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் இருந்து விலகி பாக்கியஸ்தானமாகிய 9இல் உச்சம் பெறுகிறார். எனவே தொட்டகாரியம் அனைத்தும் தூள் பறக்கும். 9இல் குரு என்றாலே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான யோக வாய்ப்புகள் உண்டு. எனவே விருச்சிக ராசி, கன்னி ராசி, மிதுன ராசி இந்த 3 ராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் அமோகமான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயம் உங்களை தேடி வரும்.